திருச்செந்தூர்லேருந்து கிளம்புன வீடியோ பார்த்துருப்பீங்க. அங்கிருந்து அடுத்து ரீச் ஆன லொக்கேஷன் தான் கன்னியாகுமரி. நாகர்கோயிலில் ஃப்ரெண்டு வீடு இருக்குது, அங்கேயே ஸ்டே பண்ண வர சொல்லிட்டாங்க. வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான். பீச் வியூ அவ்வளோ நல்லா இருக்கு. அங்கே எப்படி இருக்குன்னா, ஒரு சர்ச் பீச் ஃபேஸிங்கில் இருக்கு, மறுபடியும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மறுபடியும் இன்னொரு சர்ச் பீச் ஃபேஸிங், இப்படி ஃபுல்லாகவே சர்ச் தான். எல்லாமே பீச் வியூவில் தான் இருந்துச்சு. அவ்வளோ நல்லா இருந்தது அந்த இடம் பார்க்கவே. நெக்ஸ்ட் டே மார்னிங் கன்னியாகுமரியை சுற்றி பார்க்க கிளம்பியாச்சு. என்னோட லைஃப் டைம்லேயே ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கன்னியாகுமரி போயிருக்கேன். ரொம்ப நாளாக போகணும்னு ஆசைப்பட்ட இடம், இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் தொட்டிப்பாலம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். காலைல ஏர்லியாகவே போயிட்டோம், அதனால வெயில் இல்லை, நடக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. ஒரு கிலோமீட்டர் நடக்கணும் ஸ்ட்ரெயிட்டா. அந்த பாலம் பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமா இருந்துச்சு. 1960ஸ்லேயே வந்து காமராஜர் எப்படி இவ்வளோ பிளான் பண்ணி கட்டினாருங்கிற மாதிரி. இது ஆஃப் சீசன் டைம்ங்கிறனால தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் அந்த பிளேஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் யாராவது போறீங்கன்னா ஏர்லி மார்னிங் இல்லை ஈவினிங் போங்க, ஏன்னா கொஞ்சம் நடக்க வேண்டியிருக்கும். அடுத்து எங்கெல்லாம் போனோம்னு அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம்.